இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து லெமன் தேவை. நான் 2 லெமன் எடுத்திருக்கேன். சுகர் தேவை, தண்ணி வந்து நமக்கு வாட்டர் தேவை. நம்ம எப்படி ஐஸும் தேவை. ஐஸ் வந்து நம்ம வேண்டாம் போட்டுக்கலாம். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். லெமனை வந்து கட் பண்ணி நம்ம இப்படி இந்த மாதிரியும் புளியலாம். நம்ம இந்த மாதிரியும் வந்து புளியலாம். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப புளிஞ்சோம்னா நமக்கு வந்து கசப்பு, அந்த லெமனில் வந்து அடியில் இருக்க கசப்பு வந்து நமக்கு வந்து வீணாகிடும், கசப்பாக இருக்கும். ஜூஸ் வந்து கசப்பாக மாறிடும். நம்ம வந்து இந்த மாதிரி இந்த லெமனை திருப்பி விட்டுட்டு நம்ம இதுங்கலாம். இல்லை நம்ம ஜூஸ் புளியிற அந்த இது இருந்தாலும் நம்ம புளிஞ்சிக்கலாம். நம்ம எல்லா லெமனையும் 2 லெமனை இதை வந்து புளியிறேன். நான் புளிஞ்சிட்டேன். இப்போ நம்ம சுகர் போட்டுக்குவோம். சுகர் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. சுகர் வந்து உங்களுக்கு வந்து வேணாங்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். அப்படி போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து சால்ட்டு போட்டு கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மயக்கம்லாம் தீரும். பித்த மயக்கம், எந்த மயக்கம், ப்ரெஷர் மயக்கம் எல்லாமே நமக்கு வந்து இந்த லெமன் ஜூஸில் வந்து அதெல்லாம் தூரும். நல்ல சக்தியை, எனர்ஜியை கொடுக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டான நல்ல அருமையாக இருக்கும். நம்ம வெயிலுக்கெல்லாம் ரொம்ப வந்து வெயிலில் போயிட்டு வந்துட்டு இதை நம்ம வந்து கரைச்சி இந்த லெமனை வந்து கரைச்சி கொஞ்சம் ஜீனி போட்டு குடிக்கலாம், உப்பு போட்டு குடிக்கலாம். ரொம்ப நல்லது. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து டம்ளரில் ஊற்றிடலாம். இந்த மாதிரியும் ஐஸ் போடாமையும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. ஐஸ் போட்டு நமக்கு கூலிங் தேவைன்னா ஐஸ் போட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.